கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். நாம் படிக்க மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அவர்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேள்விகளை கேட்க மனதாக இருந்து கேள்விகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், பிசாசை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறார்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது, பரலோக ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தமாகிறது, நியாயத்தீர்ப்பு நாள், பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே பிசாசை அவிழ்த்துவிட பிசாசை அவிழ்த்துவிட காரணம் என்ன என்ற கேள்வி பலருடைய இருதயத்தை இந்த நாட்களிலே பாதித்து கொண்டிருக்கிறது. பிசாசைத்தான் கட்டி போட்டாச்சே, திரும்ப எதற்கு அவிழ்த்து விட வேண்டும் என்ற கேள்வி. 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பார்க்கும் பொழுது, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. பாதாளத்தின் திறவுகோல். இப்போது அந்த திறவுகோல் ஒரு தூதன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெலிகேட்டட் அத்தாரிட்டி. ஒரு தூதன் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டெம்பரரி கிவிங், ஒரு தற்காலிகமான ஒரு கொடுத்தலாக அது காணப்படுகிறது. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வானத்திலிருந்து வருது சங்கிலி. தூதன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்புனா ஏதேன் தோட்டத்தில் புகுந்த பாம்பு. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறு வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாதாளம் ஒரு ஜெயில். அந்த இடத்துல இந்த சிறைகளை தள்ளி போட்டு முத்திரை போட்டான்னா கதவு முடியாச்சு, முத்திரை இட்டான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு என்று எண்ணலாமா? எண்ண முடியாது. அடுத்த வசனத்தை பாருங்கள். 3. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும்? ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் நுழைந்து ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்து அந்த பாவங்கள் எல்லாமே நம்மை பாதிக்கக்கூடிய அளவில் பாவத்தன்மை உலகம் முழுவதும் பரவி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்தில் புகுந்து மரணம் உலகத்தை ஆண்டு கொண்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் எதற்கு இந்த விண்வம்பு, எதற்கு அவனை அவிழ்த்து விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில பதில்கள் உண்டு. அவிழ்த்து விடப்படுகிறான் பிசாசு என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக பிசாசு அவிழ்த்து விடப்படுகிறான். ஏன் இந்த விடுதலை அவனுக்கு? அங்கே வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்திலே, அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது என்ன காரியம், என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது
4ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. நியாயத்தீர்ப்பு கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அதிகாரத்தை மற்றவர்கள் கையிலே, பரிசுத்தவான்கள் கையிலே விட்டு கொடுப்பதாகவும் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே ஆரம்ப வசனங்களிலே நாம் பார்க்கலாம், உலகத்தை நியாயந்திருக்கும்படி பரிசுத்தவான்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து பார்க்கும் பொழுது, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என்ன பாடுகள் பட்டாலும் இறுதியிலே வெற்றி உனக்குத்தான். ஆண்டவருடைய நாமத்தினாலே 1000 வருஷம் அரசாண்டார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும், அவரை பற்றி படித்தவர்கள், பரிசுத்தவான்கள், பின்பற்றியவர்கள், தங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வசனத்தினாலே காத்து கொண்டவர்கள், ஜெயங்கொண்டவர்கள். 1000 வருஷம் அரசாண்டார்கள். அடுத்த வசனம் 5, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 7ஆம் வசனம், அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி என்று தொடர்ந்து பார்க்கிறோம். சாத்தானுடைய விடுதலை 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு, இந்த 1000 வருஷ அந்த 1000 வருஷ அரசாட்சியிலும் அவன் ஏற்கனவே அங்கிருந்து சுற்றித் திரிவது போல விடுதலையாக்கப்பட்டிருந்தால், ஃப்ரீயா உரிமையோடு அவன் உலகத்தில் சுற்றித் தெரிய அனுமதிக்கப்பட்டிருந்தால், இந்த 1000 வருஷ அரசாட்சி கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சில ஆட்கள் அவனை சேர்ந்து கொள்வார்கள். எனவே அவன் அடைக்கப்பட்ட பிறகு ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சி செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, ஏன் ஆண்டவர் இப்படி விடுதலை கொடுக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் பிசாசுக்கு இப்படியாக விடுதலை கொடுக்க வேண்டும்? என்ன இருந்தாலும் ஒரு காலத்திலே லூசிஃபர், அதுதானே அவருடைய ஒரிஜினல் பெயர், லூசிஃபர், சாத்தான், பிற்றைய நாட்களிலே சாத்தான். லூசிஃபர் ஆண்டவரால் படைக்கப்பட்டவன், ஆண்டவரால் பராமரிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய ஊழியங்களிலே பங்கு பெற்றவன். அவனை குறித்து அதிகமாக வேதம் ஆவியானவர் புகழ்வதாக பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோமே. அப்படி இருந்தும் அவன் மனமேட்டிமையாகி தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டி தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தினதினாலே குறித்த காலத்திலே ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். என்ன தண்டனை கொடுத்தார்? கட்டி போட்டார். 1000 வருஷம் அளவும் அவன் வெளியே வராதபடிக்கு கட்டி போட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதற்காக? அது பொது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போடப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே பிசாசை குறித்த சில காரியங்களை நாம் காண்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆதி வரலாறு என்ன என்பதை குறித்து 14ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, ஏசாயா 14:12 முதல், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, ஆண்டவருடைய பேரை வைத்திருந்தான் என்று பார்க்கிறோமே. விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கக்கூடியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பேரையே தரித்து கொள்வதாக பார்க்கிறோம். விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஏற்கனவே தள்ளப்பட்டாச்சு. வலு சர்ப்பமாகிய பிசாசும் அவனோடு சேர்ந்தவர்களும் தள்ளப்பட்டாச்சு. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. ஜாதிகள், அவர்களை எல்லாம் சிருஷ்டித்தது கர்த்தர், ஜீவனுள்ள தெய்வம் சிருஷ்டித்தார். ஆனால் அவர்களை எல்லாம் இவன் ஈனப்படுத்தினான். ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. மேலே இருந்த ஆண்டவர் வெட்டி விட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உறவு முறிந்தது என்று சொல்லி அர்த்தமாம். அதற்கு பிறகு 13ஆம் வசனம், நான் வானத்துக்கே ஏறுவேன், மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் விற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதங்கள்னா பரலோகம்.
உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டதாக, பெருமை அடித்ததாக, இருமாப்பு கொண்டதாக, வீம்பு பாராட்டியதாக வேதத்திலே வாசிக்கிறோம். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போவாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை குற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்று தொடர்ந்து அவனை குறித்து அருவருப்பான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு காலத்திலே உன்னதங்களிலே தேவனோடு இருந்தவன், தேவனுடைய ஒரு பெயரை கூட தரித்து கொண்டவன், ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். இருந்தாலும் நாளாக நாளாக அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் பாருங்கள், எசேக்கியேல் இதனுடைய தொடர்ச்சியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நாம் காணும் பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம்? இதே பிசாசை பற்றி, இதே சாத்தானை பற்றி எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே நாம் காணுகையில் 11ஆம் வசனம் முதல், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எனக்கு உண்டாகினா எசேக்கியேலுக்கு உண்டாகி, மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். யாரு? பிசாசு. முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பூரண அழகுள்ளவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அதை கெடுத்தவனே வந்தானே. ஏதேனில் இருந்தவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமைதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. செல்வ செழிப்பு அவனை சுற்றி இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. மேட்டிமையானதற்கு காரணம் பிசாசின் அழகு. பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது இன்னொரு உருவம் அவனுக்கு. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியில் சாபமாக்குவேன் என்று தொடர்ந்து அந்த சாபங்களை குறித்து குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு கேரூப், ஆண்டவரால் படைக்கப்பட்ட லூசிஃபர், ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு பிரதான தூதர்களிலே ஒருவன், அவனோ மேட்டுமையாகி ஆண்டவருக்கு விரோதமாக நின்ற பொழுது தள்ளப்பட்டவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இறுதியாக அவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டான் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இந்த பிசாசு அடைக்கப்பட்டான். 1000 வருஷம் கழித்து மீண்டும் அவிழ்த்து விடப்பட்டான். ஏன்? அதுதானே கேள்வி. ஏன்? ஒருவேளை ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கலாமே, ஆண்டவரே, நீர் யார் யாருக்கெல்லாமோ தவணை கொடுத்தீரே, நீர் படைத்த உம்முடைய மக்கள் யோனாவுக்கு கொடுத்தீர், பேதுருவுக்கு கொடுத்தீர், பர்னபாவுக்கு கொடுத்தீர், மார்க்குக்கு கொடுத்தீர், பட்டியல் நீளுமே கர்த்தாவே. யார் யாருக்கெல்லாம் தவணை கொடுத்தீரே? எல்லாரும் பூமி வாசிகள் அல்லவா? நான் பரலோக வாசி அல்லவா? எனக்கும் ஆண்டவரே தவணை கொடுக்க வேண்டுமே. அவிழ்த்து விடும். என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்கி உமக்கு முன்பாக சுத்தவனாக ஜீவித்து காட்டுகிறேன். தவணை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கலாமே. எல்லாருக்கும் தவணை கொடுத்த ஆண்டவர், இரக்கமுள்ள கர்த்தர். தவணை கொடுத்தால் இவன் என்ன செய்வான் என்று அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர் அவனுக்கு தவணை கொடுப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தவணை கொடுக்கக்கூடிய கர்த்தர். ஏனென்றால் ஒரு காலத்திலே ஆண்டவரால் படைக்கப்பட்டவன், ஆண்டவரால் பராமரிக்கப்பட்டவன், அவனோ கிருபையுள்ளவர்.
உண்மையுள்ளவர், இரக்கம் உள்ளவர், வேண்டியதை அவருடைய சித்தப்படி கொடுக்கக்கூடியவர். தவணை என்ன தவணை? 1000 வருஷம் முடிந்த பிறகு அவிழ்த்து விடப்பட்டவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் அவனை அவிழ்த்து விட்டார், தவணை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆளை எடுத்துக்கொள்வோமே, பர்னபா. அவனுக்கு ஆண்டவர் தவணை கொடுத்தாரு. யோனாவை பற்றி பார்த்திருக்கிறோம், பேதுருவை பற்றி பார்த்திருக்கிறோம், இன்னும் மார்க்குவை பற்றி பார்த்திருக்கிறோம். இப்பொழுது பர்னபாவையும் பார்த்து விடுவோமே. அவன் ஒரு லேவியன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் காணும் பொழுது, லேவியன் எருசலேமை விட்டு கடந்து செல்லவே கூடாது. எருசலேமிலே பணியாற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரத்யேகப்படுத்தப்பட்டவன் லேவியன் பர்னபா. அவனும் தன்னுடைய சுயமதியை சார்ந்து எருசலேமை விட்டு கடந்து சீப்புரு தீவுக்கு ஓடி போனான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. போகக்கூடாது. எதற்காக போனான்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. என்ன, இங்கே எருசலேமிலே இப்பொழுது போராட்டம், சீஷர்களுக்கு கடுமையான போராட்டம், அடி உதை எல்லாம் ஆரம்பித்து விடுவது போல காணப்படுகிறது. சீஷர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், புறம்பாக்கப்படுகிறார்கள். இதற்கு முன்பாக அவர்கள் வழிபட்ட இயேசு கிறிஸ்து அவரையே புறம்பாக்கி சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இது போராட்டமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆலயம் சரியாக இயங்கவில்லை, அங்கே எனக்கு சரியான வேலை இல்லை, எனவே சீப்புரு தீவு. முதல் காரணம் போராட்டமாக இருக்கலாம், இரண்டாவது காரணம் பொருள் ஈட்டமாக இருக்கலாம், பண ஆசை, பொருளாசை. ஏனென்றால் சீப்புரு தீவு கூட ஒரு பொன் விளையும் பூமி. அங்கே மர வியாபாரம், தாமிர வியாபாரம், காப்பர் அண்ட் டிம்பர், 2 வியாபாரமும் அங்கே கொளித்து கிடக்கிறது. எனக்கு அழைப்பு இருக்கிறது, எனக்கு சில நண்பர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், அங்கே போவேன், செல்வத்தை சம்பாதிப்பேன் என்று சொல்லி அவன் பொருள் ஈட்டம் பண்ணுவதற்காக பண ஆசையோடு அவன் புறப்பட்டு போயிருந்திருக்கலாம். நிறைய சம்பாதித்தான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நிறைய சம்பாத்தியம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே, மனம் திரும்புதலினாலே கடைசி நாட்களிலே எருசலேமுக்கு வந்து தான் சம்பாதித்த எல்லாவற்றையும், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்காக சீப்புரு தீவுக்கு ஓடிப்பானான்? 1 போராட்டம், 2 பொருளீட்டம், 3 போலித்தனம். சீப்புரு தீவுக்கு போனாலும் அங்கே சுவிசேஷம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கடவுளை பற்றி அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என் ஊழியத்தை எருசலேமிலிருந்து அங்கே தொடர்வேன் என்று போலித்தனமான ஒரு எண்ணத்தோடு, போலித்தனமான ஒரு அறிக்கையோடு அங்கே அவன் சென்றிருக்கலாம். ஒன்றும் சரியாக நடைபெறவில்லை. எருசலேமை குறித்து எண்ணி பார்க்கிறான். இப்பொழுது யூதர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு போய் பார்ப்போமே. வந்த இடத்திலே எருசலேமில் உள்ள சீஷர்கள் மத்தியிலே சேர்ந்து விசுவாசியாக மாறி அவன் ஒரு ஆண்டவரை பின்பற்றும் சீஷனாக மாறிவிட்டான். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எருசலேமில் இருந்தவன், பின்வாங்கி போனவன், அவனுக்கு ஆண்டவர் ஒரு தவணை கொடுத்தாரே. தவணை பெற்று அவன் திரும்பி வந்து ஆண்டவருக்காக வாழ்ந்தானே. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தவன், ஆண்டவர் அவனுக்கு தவணை கொடுத்தாரே. தவணை கொடுத்து அவரை உற்று பார்க்கும் பொழுது அவன் கலங்கி விட்டானே. அவன் அவிசுவாசிகளின் கூட்டத்தை விட்டு விலகி வெளியே வந்து ஆண்டவர் சொன்ன வசனங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுதானே. ஏராளமான தவணைகள் கொடுக்கும் ஆண்டவர் 2ஆம் தவணையையும் பேதுருவுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோனா அவனும் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனான். நினிவேக்கு போவதற்கு பதிலாக தர்ஷீசுக்கு போனான். ஆண்டவர் அவனுக்கும் தவணை கொடுத்தாரே, மீண்டும் ஏற்றுக்கொண்டாரே, மீண்டும் ஊழியத்திலே அவனை பயன்படுத்தினாரே. யோவான் மார்க்கு, பவுலும் பர்னபாவும் அவனை அழைத்து கொண்டு சென்றார்கள், ஊழியத்தில் அவனை பயன்படுத்தினார்கள். அவனோ ஊழியம் பிடிக்காததினாலே, அந்த சூழ்நிலைகள் பிடிக்காததினாலே மீண்டும் திரும்பி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விட்டானே. பம்பிலியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்து விட்டானே. ஆண்டவர் அவனுக்கும் தவணை கொடுத்தாரே, மீண்டும் ஊழியத்தில் அவனை உபயோகித்தாரே. பர்னபா அழைத்து கொண்டு சென்றானே. அது மட்டுமல்ல, பேதுருவுக்கு உடந்தையாக இருந்தானே. பேதுரு படிப்பறியாதவன், பேதமை மிகுந்தவன், படகொட்டி மீன் பிடித்த பாமரன். அவனுக்கு எழுத படிக்க தெரியாதே, அவனுக்கு எழுதி கொடுத்தவன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அது. பிறகு 1 பேதுரு, 2 பேதுரு, எல்லாவற்றிற்கும் யோவான் மார்க்கு உதவி செய்கிறவனாக இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோமே. பவுலுக்கு ஜெயில் கைதி பவுல், அவனுக்கு கூட்டாளியாக சிறையில் இருந்து அவனுக்கு ஆறுதலாக ஆதரவாக இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோமே.
மறுதவணை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வம் அவரை பார்த்து இவன் கேட்டிருக்கலாமே, பிசாசு எனக்கும் ஒரு தவணை கொடுத்து பாரும், திருந்தி காட்டுகிறேன், நானும் உம்முடைய வழியிலே நடக்க உமக்கு என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி தவணை கேட்டிருக்கலாமே. ஆண்டவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறிந்தவர், முற்காலம் தற்காலம் பிற்காலம் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர். சரி கொடுப்போம், ஆனால் என்னுடைய கண்ட்ரோலிலே அவன் இருப்பானே, என்னுடைய ஆளுகையிலே என்னுடைய கட்டுப்பாட்டில் அவன் இருப்பானே, நான் தானே அவனை விட பெரியவர், அவன் நான் படைத்த ஒரு பொருள் தானே என்று சொல்லி ஆண்டவர் தவணை கொடுப்பதாக பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அவிழ்த்து விட்டார் சில காலம்? ஏனென்றால் தவணை கொடுப்பதற்காக. இரண்டாவதாக தம்மவரை பாதுகாக்க பயிற்றுவிக்க. தம்மவர்னா ஆண்டவரை பின்பற்றக்கூடிய விசுவாசிகள், ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பக்தர்கள், அவர்களை எல்லாம் பயிற்றுவிக்கத்தக்கதாக. பிசாசு வந்தால் இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? நம்மை பற்றி பிடித்து வாழ்வார்களா? நமக்கு விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் திகழ்வார்களா என்று சொல்லி ஒரு பரீட்சை பார்ப்பதற்காக, விசுவாச பரீட்சை என்று வேதத்தில் காணப்படுகிறது. 2 கொரிந்தியரிலே பார்க்கும் பொழுது அந்த விசுவாச பரீட்சையை நாம் காண்கிறோம். விசுவாச பரீட்சைகள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டு. அந்த விசுவாச பரீட்சையிலே ஜெயித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதிக்கும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் என்று தொடர்ந்து பவுல் சொல்வதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக இது விசுவாச பரீட்சையாக இருப்பதாக வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் முதல், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 7ஆம் வசனம், மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து சொல்வதாக வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக பிசாசு அவிழ்த்து விடப்படுகிறான். சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆளுகை இன்னும் தொடரும். 1000 வருஷம் முடிந்து போச்சு, இனியும் பரலோகத்தில் அவரோடு கூட சதா காலம் ஆழ்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற, விசுவாசித்துக் கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பிசாசை அவிழ்த்து விட்டால் அவருடைய சோதனைகளுக்கு, அவருடைய போதனைகளுக்கு இணங்கி அவன் பக்கமாக செல்வார்களா, இல்லை தம் பக்கத்தில் இருப்பார்களா என்று அவர்களை பரீட்சித்து பார்க்க, அவர்களை பயிற்றுவிக்க ஆண்டவர் பிசாசை திறந்து விடுவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக பிசாசு தம்மவர்களை, தமக்கு சொந்தமானவர்களை பரீட்சித்து பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் இப்படி செய்கிறார். ஒரு பாலம் போடுகிறார்கள், பிரிட்ஜ். பாலம் போட்ட பிறகு உடனடியாக வண்டிகளை, வாகனங்களை அதில் ஏற்றுவதில்லை. முதலாவதாக மேலே ஒரு 4-5 பேர் பாலத்துக்கு மேல் சைக்கிளிலே போகிறார்கள். எதற்காக? இந்த சைக்கிள் பலத்தை பாலம் தாங்குமா என்பதை பரீட்சித்து பார்க்கத்தக்கதாக. இரண்டாவதாக ஒரு ஆட்டோவை அனுப்புகிறார்கள், பிறகு 2 கார்களை அனுப்புகிறார்கள், பிறகு ஒரு லாரியை அனுப்புகிறார்கள், அதற்கு பிறகு ஒரு பஸ்ஸை அனுப்புகிறார்கள். crowded with people, மக்கள் நிறைய இருக்கக்கூடிய பஸ்ஸை அனுப்புகிறார்கள். அந்த பாலம் இடிந்து விழவில்லை, நன்றாக தாங்குகிறது. அதற்கு பிறகுதான் பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு அந்த பாலத்தை பயன்படுத்துகிறார்கள். பாலம் பரீட்சித்து பார்க்கப்படுகிறது. எதற்காக? அதனுடைய பலத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக. விசுவாச பரீட்சை. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பரீட்சைகள் உண்டு. ஆண்டவர் ஒரு பரீட்சை தரக்கூடிய ஒரு ஆசிரியர், பொல்லாத ஆசிரியர், அவரை பயன்படுத்துகிறார் பிசாசு. நம்முடைய பலத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை சோதித்து அறிய, தமக்கு அருமையானவர்களை பயிற்றுவிக்க ஆண்டவர் இவனை பயன்படுத்துவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக தவணை அளிக்கத்தக்கதாக, இரண்டாவதாக தம்முடையவர்களை பரீட்சை பார்ப்பதற்காக, மூன்றாவதாக தமது வல்லமை அதிகாரத்தை விளங்கப்படுவதற்காக. என்னதான் நீ அவிழ்த்து விடப்பட்டாலும் நீ என்னுடைய அதிகாரத்திற்குள்ளே இருக்கிறாய், என்னுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறாய்.
நான் நினைக்காமல் நீ ஒன்றை செய்ய முடியாது, நான் அனுமதியாமல் நீ ஒன்றை செய்ய முடியாது. என் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவன் நீ. என்னிடத்தில் கேட்பதை எனக்கு சித்தமானால் நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய விசுவாசிகளை, என்னுடைய ஆத்துமாக்களை, என்னுடைய மக்களை நீ சோதித்து பார்க்க, ஆனால் அதற்கு மிஞ்சி அவர்களை நீ தொட முடியாது. சத்ருவாகிய பிசாசு தேவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு யோபுவை சோதித்தான், பாதித்தான், வாதித்தான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அவனோ இறுதி வரை உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் தீமைக்கு விலகுகிறவனுமாயும் இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுவை பரீட்சை பார்த்தாலும் அவனுடைய வாக்கியம் என்ன, வாழ்க்கையின் சட்ட வாக்கியம் என்ன? அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர்னா தேவன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அறிவித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரீட்சை, விசுவாசத்தின் பரீட்சை எல்லாருக்கும் உண்டு. கடைசி நாட்களிலே அந்த பரீட்சைகளுக்கு ஆயத்தப்படத்தக்கதாக இந்நாளில் இருந்தே ஒவ்வொரு பரீட்சைக்கும் நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், சீமோனே சீமோனே, கோதுமை சுளகளை படைப்பது போல உங்களை எல்லாம் படைப்பதற்காக பிசாசின் இடத்துல பெர்மிஷன் வாங்கி கொண்டான். நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று அறிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரீட்சைகள் எல்லாருக்கும் உண்டு. அந்த பரீட்சைகள் வைப்பதற்காக பிசாசை அவ்வப்போது ஆண்டவர் பயன்படுத்துவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவுக்கே பரீட்சைகள் இருந்தனவே, சோதனைகள் இருந்தனவே. மத்திய 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சோதனைகளை ஜெயித்தார். அந்த சோதனைகள் கொண்டு வந்த பரீட்சை ஆசிரியர், கள்ளாசிரியர், அவர் யார்? பிசாசு. பரீட்சைக்கு யாரும் நீங்களாக முடியாது, தப்ப முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவரோ நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய அதிகாரத்துக்கு மிஞ்சி யாரும் செயல்பட முடியாது. இருப்பினும் ஆண்டவர் தம்முடைய விசுவாசிகளுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அதிகாரத்தை பகிர்ந்து அளித்திருக்கிறார். என்னென்ன அதிகாரம்? பிள்ளைகளாக கூடிய அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம்னா அத்தாரிட்டி, சர்டிபிகேட், நற்சான்றிதழ் வழங்கினார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். பிள்ளைகளாகும் அதிகாரம், பிள்ளைகளாகும் அதிகாரம், பிசாசுகளை துரத்தும் அதிகாரம், பிணிகளை நீக்கும் அதிகாரம், பிரசங்கம் பண்ணும் அதிகாரம், இந்த அதிகாரங்களை எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்று சொல்லி மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். கண்டுபிடியுங்கள், கருத்தாக நீங்கள் அவற்றை வாசியுங்கள். மேலாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அவர்களை ஆண்டவர் ஏந்துவார், சுமப்பார், எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 3 காரியங்களை நாம் பார்த்தோம். பிசாசை அவிழ்த்து விடுவதனாலே என்னென்ன காரியங்கள்? முதலாவதாக ஆண்டவர் தவணை கொடுக்கிறார். 2வதாக தம்முடையவர்களை சோதிக்கிறார். 3வதாக தமது வல்லமையை அதிகாரத்தையும் விளங்க பண்ணுகிறார். 4வதாக தண்டனையோடு முடிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் திருந்த மாட்டான் என்று தெய்வத்துக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு காலம் திருந்த மாட்டான். நாளை தினத்திலே அவன் ஒரு குறை சொல்லக்கூடாதே, நம்மை பற்றி குறை சொல்லக்கூடாது என்று சொல்லி அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பதாக அவனை குறித்து வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். அக்கினி கடலிலே அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நரகத்திலே அவன் தள்ளப்பட்டதாக வேதம் நமக்கு அறிவிக்கிறது. அப்போ யார் நரகத்துக்கு போவாங்க? நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவனை பின்பற்றக்கூடிய தூதர்களுக்காகவும் படைக்கப்பட்டது. மோட்சமோ பரலோகமோ அது யாருக்கு படைக்கப்பட்டது? நமக்கு நீ சொல்றீங்களோ? ஆஹா, பரிசுத்தவான்களுக்கு படைக்கப்பட்டது. பிசாசை பின்பற்றினால் அவனோடு சேர்ந்து நரகத்துக்கு போவோம். ஆனால் தெய்வத்தை பின்பற்றினால், இயேசுவை பின்பற்றினால் ஆண்டவரோடு சேர்ந்து நாம் மோட்சத்துக்கு போவோம். ஏனென்றால் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே நானே வாசல் என்று சொன்னவர். அவர் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். செய்ய வேண்டியது என்ன? பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு அவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை, உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. பிசாசை தெய்வம் ஏன் அவிழ்த்து விட்டார்? தவணை அளிக்க, தம்மவரை பயிற்றுவிக்க, சோதிக்க,
தம்முடைய வல்லமையை முற்றிலுமாக விளங்க பண்ண அவனுக்கு ஒரு முடிவு கட்ட இதற்காக ஆண்டவர் தவணை அளித்தார். அவனை தள்ளுங்கள், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து அனுதினமும் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிசாசு அவிழ்த்து விடப்படுவதற்கு காரணங்களை நாங்கள் கற்றோம் ஆண்டவரே. இந்த போதனை எங்களுக்கு தேவையான போதனை ஆண்டவரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்து ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக தேவனை பின்பற்றி கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுத்து கற்புள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.